ஒரு மேடை போட்டு இப்போ இவங்கெல்லாம் திமுக அவங்க வராங்கன்னா நல்லா நாதஸ்வரம் கச்சேரி டான்ஸு இப்போல்லாம் வந்து ரொம்ப அருமையான டான்ஸ் எல்லாம் ஆட வைக்கிறாங்க. ஒரு ஜட்டிமட்டெல்லாம் போட்டுன்னு பெண்களை வந்து கேவலப்படுத்தி ஆட வைக்கிறாங்க. இன்னைக்கு திமுக ஒரு கலாச்சாரமாக அது ரொம்ப அசிங்கமாக பரவின்னு வருது. சரிங்களா? அது அந்த அளவுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு மேடை கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. மக்கள் தன்னெழுச்சியாக கூடுறான். தன்னெழுச்சியாக நிற்கிறான். அவர் முகத்தை பார்த்தா போதுன்றான். பல கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக நடந்து வரான், வயல்வெளியிலேருந்து நடந்து வரான், வந்து ஹைவேஸில் நின்று அவரை பார்க்குறான். அப்போது அந்த கூட்டத்துக்கு தான் அவங்களால வர முடியல. அவங்கள வாங்க உங்களை நான் பார்க்குறேன்னு அவரால் சொல்ல முடியல. ஆனால் வழியில் அவங்க பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஒன்றும் மேலே ஏறலாம் நிற்கல, உள்ளே இருந்துன்னே கை காட்டிக்கின்னு போகிறாரு. அவ்வளோ ஒரு எழுச்சி, அந்த மக்களுடைய எழுச்சி, அதெல்லாம் பார்க்கும்போது நாமள தான் இத்தனை வருஷம் அரசியலில் இருக்கிறோம். ஏண்டா இந்த கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறீங்களே, பைத்தியமாடா நீங்கள்லாம். இது நடிகனை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. அவன் நேசிக்கிறான், அவன் விரும்புகிறான், அவனுடைய மனசில் கோவில் கட்டி வச்சிருக்கிறான். அந்த தலைவனை பார்க்குறான். அந்த எம்ஜிஆருக்கு பிறகு அந்த எழுச்சி இவர்கிட்ட தான் இருக்குது.